இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் அடி வாங்குறாங்க, ஓடிஐ கிரிக்கெட்டில் தான் அடி வாங்குறா அப்படின்னு நினச்சா போக போக T20லையும் படு மோசமாக விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கௌதம் கம்பீரோட கோச்சிங் கீழே இந்தியன் கிரிக்கெட் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி தொடர்ந்து 5 கேமில் 4 கேம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட். அப்படி பார்க்கும்போது கடைசியாக நடந்த 5 கேமில் ஒரு வின் கூட பண்ணாத ஒரு ரிசல்ட்டை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்டர் ஷ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி ஒரு யாருமே பண்ணக்கூடாத ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு. நாட் அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் ஷ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி. அதை தாண்டி நிறைய கொஷின்ஸ் இருக்குது இந்த டீமில். சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிட்டாங்க, பேட்டிங் ஆர்டர் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். இது ஒன்ஸ் அகெயின் ஒரு ராண்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. எனக்கு தோன்ற எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தப்பாக கரெக்டாக அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோச் கௌதம் கம்பீர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சைடு, ஒரு பர்ஃபெக்டான சைடு அப்படின்னு சொல்லலாம். பட் 2026 இந்தியா வின் பண்ண ஒரு வேர்ல்ட் கப்பில் இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்தியாவில் நடந்தது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எப்படி ஆயிட்டாங்க இந்தியா அப்படின்னா ஸ்ரீலங்கா இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் ஹோம் கண்டிஷன்ஸில் வேறு லெவலில் விளையாடுறாங்க. ஃப்ளாட் ட்ராக் புல்லிஸ் அப்படின்றதுக்கு ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஎல்லில் 250 260 அடித்து இவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான கிரிக்கெட் எப்படி விளையாடணும் அப்படின்றதையே பல பேர் மறந்துட்ட மாதிரி தான் தோணுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் 2026 நம்ம வின் பண்ணோம், எல்லாமே சூப்பர் தான். பட் இதே ஸ்குவாடை வச்சு வேற ஊருக்கு போய் ஒரு ஸ்ரீலங்காலேயோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாலேயோ ஒரு இங்கிலாந்துலேயோ இதே ஸ்குவாட் T20 வேர்ல்ட் கப் விளையாடி இருந்தாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 200% இல்லை, 1000% வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்தியாவில் நீங்கள் எப்படி ஆடினாலும் 200 ரன் அடிச்சிடலாம். பிகாஸ் டைமென்ஷன் சின்னது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி எதுவுமே இருக்காது. இவங்க காலங்காலமாக இதே பிச்சில் விளையாடி பழகிறோம். பட் ஒரு உண்மையான கிரிக்கெட்டர் அப்படின்றது அந்த ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் எப்போ வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ், வெளியூரில் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் போயிட்டு எப்படி அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இந்த கிரிக்கெட் டீம், அதுவும் இப்போது கரண்ட்டாக இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணுறதே கிடையாது. பண்ணுறதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். பிகாஸ் இப்போ இருக்கிறது ஒரு யங் சைடு, யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய பும்ராவும் சரி ஹர்திக் பாண்டியா அவங்களுமே இப்போ வெளியே இருக்காங்கன்றதுனால ஒரு யங்கான ஒரு சைடாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஐபிஎல் விளையாடி வந்தால் பால் அடிக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது நமக்கு ப்ரூஃப் ரிசல்ட்டில் காமிச்சிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி உண்மையாலே இந்த டீம் ஒர்த்தான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் மேலே 1008 கொஷின்ஸ் இருக்குது. எதுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இப்போ தான் T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணோம், வெல் அண்ட் குட், ஃபைன். சூரியகுமார் யாதவ் தான் டீமோட கேப்டன், பெரிய ஃபார்மில் இல்லை, எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்ட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச ஒரு கேப்டனை அடுத்த சீரீஸ்லேயே தூக்கிட்டு புதுசாக 2 வருஷமாக T20 இன்டர்நேஷ்னல்ஸே விளையாடாத ஒரு பிளேயரை ஸ்ட்ரெயிட்டாகவே கேப்டன்சி கொடுத்து விளையாட வைப்பீங்களா? இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லணுமா, இல்லை நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணுமா? என்னன்னே தெரில கைஸ். ஒரு பிளேயர் வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கேம் டைம் கொடுத்து அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கேப்டன்சி கொடுக்கலாம். நான் ஷ்ரேயஸ் ஐயரை இங்கே ப்ளேம் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஷ்ரேயஸ் ஐயர் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் விளையாடிய பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். T20 விளையாடிய 2 வருஷம் ஆகுது. அப்போ ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் விளையாடி எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஓடிஐயில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஓடிஐலையுமே பெருசாக அவங்க எங்கேயுமே விளையாடல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எங்கே, இந்தியா துபாய் அங்கே தான் நடந்தது. எல்லாமே சப்கான்டினென்ட்ஸில் தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்றதுனால
பெருசாக எக்ஸ்போஷரே கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயரை ஸ்ட்ரெயிட்டாகவே கேப்டன்சி கொடுத்து அயர்லாண்டு இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினா இப்படி தான் இருக்கும். அவரை பெருசாக ப்ளேம் பண்ணவே முடியாது. அவரை நான் தப்பு சொல்ல. பட் ஒன்ஸ் அகெயின் கௌதம் கம்பீர் மேலே தான் எல்லா கொஷின்ஸுமே வருது. எதுக்கு சஞ்சு சாம்சனை தூக்குனீங்க? வைபவ் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கொடுக்கறது நல்லது தான், நல்ல விஷயம்தான். பட் உங்களுக்கு இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப்பை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் சஞ்சு சாம்சன் தான். குவார்டர் ஃபைனல்ஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸாக இருந்தாலும் சரி, செமிஸ் அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டாக இருந்தாலும் சரி, நியூசிலாந்து கூடயும் சரி, எல்லாத்துலேயும் மேன் ஆஃப் தி மேட்ச் ஒன் ஹேண்டாக ஜெயிச்சு கொடுத்தது சஞ்சு சாம்சன் தான். அந்த மாதிரி ஒரு கேப்பபிளான பிளேயர். சரி அதை விடுங்க, ரீசெண்டாக IPL 400+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கேக்காக ஒன் ஹேண்டடாக ஒரு 6 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் நல்லா ஆடினா மட்டும்தான் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமையில டீமை வச்சிருந்த ஒரு சஞ்சு சாம்சன் அயர்லாந்து கூட 2 மேட்ச் அடிக்கலை. அடுத்தது இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் T20 அடிக்கலை. இந்த 3 மேட்ச் அடிக்கலைன்ற ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு 3வது T20 வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இல்லைனா அந்த 3வது பேட்ச் 100% இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் தூக்கிட்டு வைபவ் சூரியவன்ஷி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் டீமுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. வைபவ் சூரியவன்ஷி எடுத்துகிட்டு வந்தது ஓகே, ஃபைன் தான், அவரை பற்றி நம்ம எதுவுமே தப்பாக சொல்லலை. பட் ஒவ்வொரு பிளேயரையும் ஒரு மேட்ச் அடிக்கலை அப்படின்னா அந்த பிளேயரை தூக்கிடுவேன். அடுத்தது நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டை ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டை டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போது இஷான் கிஷன் 2 மேட்ச் அடிக்கலை, அப்போ என்ன இன்றைக்கி நடக்கக்கூடிய 4வது T20யில் உடனே இஷான் கிஷனை தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு வரீங்களா? சரி ஓகே, அதை கூட பண்ணி தொலைங்க, என்னமோ பண்ணுறீங்க. ஹர்ஷித் ராணாவை சிவம் தூபேக்கு மேலே இறங்குறீங்க, அது எதுக்குன்னு தெரில. சிவம் தூபே எதுக்கு டீமில் விளையாடுறாரு? ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஃபினிஷர் அப்படின்றது தான் அவரோட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை ஹர்ஷித் ராணா கீழே இருக்கிறீங்க. சரி ஓகே, சஞ்சு சாம்சன் 3 கேமாக அடிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் தூக்குறீங்களே. ஏஷியா கப் ஃபைனலில் பாகிஸ்தான் கூட 150 ஒரு பிளேயர் சேஸ் பண்ணார், அவர் பேர் திலக் வர்மா. அதுக்கப்புறம் மொத்தமாக IPL எடுத்துக்கோங்க, T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோங்க, T20 சீரீஸு, பைலேட்ரல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன் இந்தியா சீரீஸ் இப்போ ஸ்ரீலங்கா கூட நடந்ததில்ல, அதை கூட எடுத்துக்கோங்க. எதில் அவர் ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் ஆடினாரு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 50 நாக் விளையாடி இருப்பாரா? அதில் ஒரு செஞ்சுரி அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடும் போது ஒரு செஞ்சுரி அடித்தார். ஓகே, அதை தாண்டி பெருசாக திலக் வர்மா என்ன பண்ணார்? அவர் எதுக்கு டீமில் வச்சுருக்கீங்க? அதுவும் வைஸ் கேப்டன்சி கொடுத்து. சரி ஓகே, திலக் வர்மா மேலே தப்பான்னு கேட்டால் அதையுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவருக்கு டைம் எடுத்து விளையாடக்கூடிய பிளேயர். பட் அவருக்கு அதை தராமல் நம்பர் 6th ஸ்பாட்டு 7th அந்த மாதிரி கொடுத்து விளையாட வச்சா வந்தோடனே அவரால் அடிக்க முடியாது. போன கேம் பார்த்தோம், 11 பாலில் 3 ரன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான பிளேயரை விளையாட வைக்கல அப்படின்னா இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். ஏன் இப்போது IPL வின் பண்ண டீம் RCBலேருந்து ஒரு பிளேயர் கூட இல்லை. ஒரு குருணால் பாண்டியா, ரஜத் பட்டிதார், புவனேஸ்வர் குமார், இவங்கெல்லாம் டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன? இவங்க ஒரு வருஷம் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கைஸ், தொடர்ந்து 2 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் IPL ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் இருந்து ஒரு பிளேயர் கூட ஸ்குவாடில் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடில் இல்லை அப்படின்னா யாரை ப்ளேம் பண்ணோம் அப்படின்றது தெரியல. தென் சரி இதெல்லாம் விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா ஜிம்பாப்வே சீரீஸ்க்கு ஒரு ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. அதில் சஞ்சு சாம்சனே இல்லை. எதுக்குன்னா ரெஸ்ட்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்டு இப்படியாடா பண்ணுவீங்க? அதில் பிரப்சிம்ரன் சிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, பட் ரொம்ப 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 கேவலமாக பண்ணுற மாதிரி யஷ் தாக்கூரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யஷ் தாக்கூர் எங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்? IPL அவர் எப்போ பவுல் பண்ணார்? பவுலிங் போட்டாலே அடி வாங்குவார் யஷ் தாக்கூர். எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்? கௌதம் கம்பீரே தான் சொன்னார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் T20 ஸ்குவாடுக்குள்ளே நீங்கள் வரணும்னா IPL நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. IPL நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ரஜத் பட்டிதார், அவங்களாம் எங்கன்னே தெரியல. இந்த சீரீஸ்லேயே ரவி பிஷ்னாயை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுவுமே எதுக்குன்னு தெரில. அவரால் ஒரு கேம் தோத்துட்டோம். ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே அவர் எல்லா கேமுமே விளையாடல. ஒரு டீம் IPL டீம்லேயே விளையாடாத ஒரு பிளேயரை ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எடுத்துகிட்டு வந்து 4 ஓவர் போட வைக்கிறீங்க அப்படின்னா இதை என்ன சொல்கிறது? ஃபேவரட்டிசம்னு சொல்லணுமா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.